கடன் வாங்கி கழித்தல், பாரோயிங் சப்ட்ராக்ஷன். அது எப்படி இருக்கும்னா, மேலே உள்ளது சின்ன நம்பராக இருக்கும், கீழே உள்ளது பெரிய நம்பராக இருக்கும். அப்படி இருந்தால் கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் உள்ள மதிப்புள்ள எண்களிலிருந்து 1 கடன் வாங்கி அதை அந்த இலக்கத்துக்கு முன்னால் எழுதிக்கிட்டு மீதி உள்ளது நம்பரை மைனஸ் பண்ணி கழித்து எழுதணும். நம்ம கடன் வாங்கிய இடத்துல என்ன நம்பர் இருந்தோ, 7 இருந்தால் 6ன்னு 1 குறைச்சி எழுதிக்கணும், 6 இருந்தால் 5ன்னு எழுதிக்கணும், 4 இருந்தால் 3ன்னு எழுதிக்கணும், ஒரு நம்பர் குறைச்சி எழுதிக்கணும். இதே போல் 0 இருந்ததுன்னா எந்த இடத்துல கடன் வாங்கினோமோ அந்த 1க்கு பதிலாக 0 போட்டு மற்ற இடங்களெல்லாம் 9 9ன்னு எழுதிக்கணும். மீதி உள்ள எண்கள்னால் இப்போ 7லேருந்து 2 போயிட்டா 5, 4லேருந்து 3 போயிட்டா 1 அப்படின்னும் சொல்லலாம். அல்லது கீழே உள்ளதுலேருந்து மேலே சொல்லலாம். ஆஃப்டர் 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னும் கவுண்ட் பண்ணலாம். கீழே உள்ள நம்பருக்கு பிறகு உள்ள எண்களை கவுண்ட் பண்ண ஆரம்பித்து மேலே உள்ள எண்கள் வரையிலும் போய் நிறுத்தணும். அப்போது மீதி உள்ள எண்கள் கரெக்டாக வரும். கிருஷ்ணா அப்போ கடன் வாங்கிய இடத்துல 1 குறைச்சிக்கணும். 7 இருந்தால் 6ன்னு போட்டுக்கணும், 5 இருந்தால் 4 போட்டுக்கணும், 10 இருந்தால் 9ன்னு வந்துடும். சரி, இப்போ மற்ற இலக்கங்கள் 0வாக இருந்தால் அந்த எல்லா இடத்துலையும் 9ன்னு போட்டுக்கணும்.